டான் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய அன்பு கலந்த வணக்கங்கள். மீண்டும் ஒரு கதை வழி அறமொழி நிகழ்ச்சியினூடாக நேயர்களாகிய உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. ஒரு நிறுவனம், அந்த நிறுவனத்துக்கு ஒரு தலைவர் இருக்கின்றார். அந்த நிறுவனம் பல்வேறு பகுதிகளாக பிரிக்கப்பட்டிருக்கின்றது. ஒவ்வொரு பகுதியினது கடமைகளை கவனிப்பதற்காகவும் ஒவ்வொரு நபர்களை பொருத்தமாக நியமிப்பது வழக்கம். பொதுவாக நிறுவனத்தின் பணியாளர்களில் வேலை செய்கின்ற ஆற்றல் மிக்கவர்கள் அந்த பதவிகளை எடுத்துக்கொள்வதற்கு விரும்புவார்கள். அது மனித இயல்பு. அவ்வாறான பதவிகளை அவர்கள் எடுத்துக்கொண்டால் தான் எதிர்காலத்தில் அவர்கள் ஒரு நிறுவனத்தின் தலைவராக பொறுப்பெடுக்க முடியும். அவ்வாறாக விரும்புவார்கள். இவ்வாறாக அந்த நிறுவன தலைவர் தன்னுடைய நிறுவனத்திலே சில பதவிகளுக்காக ஒரு சிலரை நியமிக்க வேண்டி ஏற்படுகின்றது. எனவே பணியாளர்களின் விருப்பத்தை கோருகின்றார். இந்த பதவிகளுக்காக நான் புதிதாக நியமனம் வழங்க இருக்கின்றேன், நீங்கள் அந்த பதவிகளை பெற்றுக்கொள்ள விரும்புபவர்கள் விண்ணப்பிக்க முடியும் என்று பணியாளர்களிடம் கோருகின்றார். இவர் எதிர்பார்த்ததற்கு மாறாக பல பணியாளர்கள் அந்த பதவிகளுக்கு விண்ணப்பிக்கிறார்கள். நிறுவன தலைவர் எதிர்பார்த்தது எத்தனை வெற்றிடங்கள் இருக்கின்றனோ அத்தனை பணியாளர்கள் விருப்பத்தை தெரிவிப்பார்கள். எனவே அவர்களுக்கு நியமனத்தை கொடுக்கலாம் என்பது இவரது திட்டமாக இருந்தது. ஆனால் பல பணியாளர்கள் அந்த நியமனத்துக்காக விண்ணப்பிக்கிறார்கள். எனவே நிறுவனங்களிலே வழமையாக பின்பற்றுகின்ற நடைமுறைதான் ஒரு நேர்முக பரீட்சை ஒன்றை ஏற்பாடு செய்து அவர் நடத்துகின்றார். இந்த நியமனங்களை வழங்குவதற்காக நேர்முக பரீட்சை ஒன்றை ஏற்பாடு செய்து நடத்துகின்றார். இந்த நியமனங்களை பெற்றுக்கொள்ள விரும்பியவர்கள் அந்த நேர்முக பரீட்சைக்கு தோற்றுகின்றார்கள். அவர்கள் வெளிக்காட்டிய திறமைகளின் அடிப்படையிலும் சான்றிதழ்களின் அடிப்படையிலும் நேர்முக பரீட்சைக்கான புள்ளிகள் வழங்கப்படுகின்றன. இப்பொழுது நிறுவன தலைவரும் அவருடன் இணைந்த ஒரு சில நபர்களை கொண்ட அந்த குழு இப்பொழுது இந்த நேர்முக பரீட்சை புள்ளிகளை ஆராய்ந்து அந்த ரேங்க் என்று சொல்வார்கள், நேர்முக பரீட்சையில் தோற்றியவர்களின் நிலைகளை பட்டியலிட்டுக் கொள்கிறார்கள். அதிக புள்ளிகளை பெற்றவருக்கு முதலாம் இடம், இரண்டாவது அதிக புள்ளியை பெற்றவருக்கு இரண்டாவது இடம், இவ்வாறாக அந்த பட்டியலை தயாரித்துக் கொள்கிறார்கள். இந்த நேர்முக பரீட்சையிலே அதிக புள்ளிகளை பெற்றுக்கொண்ட நபர் மிக கண்ணியமாக மிக நேர்மையாக தன்னுடைய கடமைகளை செய்யும் ஒருவர். தேவையில்லாமல் மற்றவர்களுடன் வாய் தர்க்கத்திலே ஈடுபடுவதில்லை. தன்னுடைய கடமையை மிகச் சரியாக செய்கின்ற ஒருவர். இரண்டாம் மூன்றாம் நான்காம் இடங்களுக்கு வந்தவர்களோ ஓரளவு கடமைகளுக்கு முக்கியத்துவம் கொடுப்பவர்கள். அதே நேரத்திலே தங்களுடைய வாய் வெள்ளமையினால் பிழைத்துக் கொள்பவர்கள். சத்தம் போட்டு பேசுவது, நிறுவன தலைவரை எதிர்த்து கதைப்பது, அல்லது தங்களுடைய நிறுவனத்தை பற்றி வெளியிடங்களிலே போய் சொல்லுவது, நிறுவனத்தின் தரத்தை குறைப்பது, இவ்வாறான செயல்களிலே ஈடுபடுபவர்கள். இப்பொழுது 3 வெற்றிடங்கள் இருப்பதாக வைத்துக் கொண்டால் 4 பேர் அதுக்கு தகுதியாக இருக்கிறார்கள். நிறுவன தலைவர் எவ்வாறாயினும் ஒருவரை நிறுத்தியே ஆக வேண்டும். நிறுவன தலைவர் செய்திருக்க வேண்டிய சரியான வேலை என்னவென்று சொன்னால் 4ஆவதாக உள்ளவரை நிறுத்த வேண்டும். ஆனால் நிறுவன தலைவரோ மாறாக இந்த முதலாவது புள்ளிகளை பெற்றுக்கொண்ட அந்த நபரை தவிர்த்துவிட்டு ஏனையவர்களுக்கு நியமனங்களை வழங்குகின்றார். நிறுவன தலைவரின் எண்ணம் என்னவாக இருந்தது என்று சொன்னால், இந்த முதலாவது இடத்தை பெற்றுக்கொண்ட நபர் மிகச் சிறப்பாக கடமைகளை ஆற்றக்கூடியவர், அதே நேரம் அமைதியானவர், அவரால் தனக்கோ தனது நிறுவனத்துக்கோ பிரச்சனை ஏற்படாது என்பது நிறுவன தலைவரின் எண்ணமாக இருந்தது. இப்பொழுது மற்றவர்கள் பதவிகளை பெற்றுக்கொள்கிறார்கள், தங்களது கடமைகளை ஆற்றுகிறார்கள். அது மாத்திரமில்லாமல் இந்த பதவியை பெற்றுக்கொள்ளாத அந்த நபரை தங்களிலும் பார்க்க ஒரு தரம் குறைந்தவரை பார்ப்பது போன்று பார்க்க தொடங்குகிறார்கள். அந்த நபர் இப்பொழுதும் அமைதியாக இருக்கின்றார். இப்பொழுது வேறொரு நிறுவனத்திலே தலைமை பதவிக்கான ஒரு வெற்றிடம் வருகின்ற பொழுது இந்த நபர் அதற்காக விண்ணப்பிக்கின்றார். அவர் எதிர்பார்த்தது போன்றே அந்த பதவியும் அவருக்கு கிடைக்கின்றது. இப்பொழுது இவர் இந்த நிறுவனத்தை விட்டு தன்னுடைய பணியை வழங்குவதற்காக வேறொரு நிறுவனத்துக்கு மாற்றலாகி சென்று விடுகின்றார். இதை சற்றும் எதிர்பாராத அந்த நிறுவன தலைவரும் அங்கே பணியாற்றுகின்ற ஏனையவர்களும் ஒன்றுமே செய்ய முடியாது மௌனமாக அமர்ந்திருக்கிறார்கள். நேயர்களே, இந்த கதையும் இந்த பாடமும் உங்களுக்கு பிடித்திருக்கும், புரிந்திருக்கும் என்றே நம்புகின்றேன். ஒரு ஆற்றல் மிக்க ஒருவரை அந்த நிறுவனத்தின் வளர்ச்சிக்காக பயன்படுத்துகின்ற ஒரு திறமை ஒரு நிறுவன தலைவருக்கு கட்டாயம் இருக்க வேண்டும் என்கின்ற பாடத்தை தான் இந்த கதையினூடாக நான் புரிந்து கொண்டேன். மீண்டும் ஒரு கதை வழி அறமொழி நிகழ்ச்சியினூடாக நேயர்களாகிய உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.